தமிழ் மக்கள் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் விஜயகாந்தின் புகழ் எப்போதும் நிலைத்திருக்கும் எனவும் அவர் தம் நடிப்பு திறமை காலத்தால் அழியாதது எனவும் கூறி அவரது மறைவுக்கு சேலத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இரங்கல் தெரிவித்துள்ளார். அனைத்து மக்களிடம் அன்பாக பழகக்கூடியவர். தேசிய திராவிட கழகத்தை என்ற இயக்கத்தை அரசியல் கட்சியை துவக்கி அதை சட்டமன்ற வரலாற்றில் எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவராக உயர்வு பெற்றவர். இப்படி நடிகர் சங்கத்தின் தலைவராக இருந்து அந்த பணிகள் அனைத்து நடிகர்களுடைய மத்தியில் நன்மதிப்பையும் பெற்றவர். கேப்டன் விஜயகாந்த் தனக்கு சரி என்று பட்டதை தைரியமாக வெளிப்படையாக சொல்லும் தன்மை கொண்டவர் எனவும் எப்போதும் உண்மையின் பக்கம் நிற்கும் மனிதராகவே அவரை உலகிற்கு அடையாளப்படுத்தியுள்ளதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழக மக்களின் பிரச்சனைகளையும் எண்ணங்களையும் வெளிப்படையாக பிரதிபலிக்கக்கூடியவர் கேப்டன் விஜயகாந்த் எனவும் போராடி திட்டங்களை பெற்றுக் கொடுத்தவர் எனவும் பெருமிதம் தெரிவித்த புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவரது இறப்பு தமிழ் திரையுலகுக்கு மட்டுமல்ல அரசியலுக்கும் பேரிழப்பு என இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த தலைவர். தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய பிரச்சனைகளை என்றால் அதை வெளிப்படையாக பகிரங்கமாக அந்த திட்டங்களை அந்த மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் போராடியாவது அதை செய்து கொடுக்கின்ற தலைவராக அவர் இருந்தார்.